முதலமைச்சருக்குரிய மிடுக்குடன் பனையூர் இல்லத்தில் குவிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு படைகள் கான்வாய் பாதுகாப்பு திடீரென நள்ளிரவில் வாபஸ் பெறப்பட்டது தாவேகா தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த Z+ தரத்திற்கு இணையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் திடீரென திரும்பப் பெறப்பட காரணம் என்ன? தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவின் தலைவர் விஜய்க்கு தேர்தல் முடிவுகள் வெளியானது முதல் முதலமைச்சருக்கு வழங்கப்படும் கான்வாய் பாதுகாப்பு உடனடியாக வழங்கப்பட்டது. பனையூரில் உள்ள அவரது இல்லத்தில் பாதுகாப்பு காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். கடந்த 3 நாட்களாக பாதுகாப்புடனே விஜய் பயணம் செய்து வந்தார். இச்சூழலில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் திடீரென கான்வாய் பாதுகாப்பு புதன்கிழமை நள்ளிரவு முதல் விலக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் முதல்வராகும் முனைப்பில் இருந்த விஜய் நேற்று தனது பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் இருந்து நீலாங்கரை வீட்டிற்கு கான்வாய் பாதுகாப்பின்றி தனியாகவே சென்றிருக்கிறார். ஆட்சி அமைக்க தேவைப்படும் 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைக்காததால் உயர் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்படலாம் என காவல்துறை தரப்பில் விஜயிடம் தெரிவித்ததாகவும், இதனால் விஜய் தனக்கு அளிக்கப்பட்ட உயர் பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கூறியதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டன. இந்நிலையில் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதால் விஜய் கேட்டுக்கொண்டதன் பேரில் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும், தேவைப்படும் போது பாதுகாப்பு வழங்கினால் போதும் என விஜய் கூறியதாகவும் தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக பேசிய VC தலைவர் திருமாவளவன், விஜய் பாதுகாப்பே கேட்காமல் அவர்களாகவே உயர் பாதுகாப்பு கொடுத்துவிட்டு மீண்டும் திரும்ப பெற்றுள்ளதாக பாஜகவை குற்றம் சாட்டியதோடு, விஜயை கைப்பாவையாக வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் பாஜக இப்படியான நெருக்கடிகளை கொடுப்பதாக விமர்சித்து பேசியுள்ளது கவனம் பெற்றுள்ளது.